இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல இந்த 3 மரம் ஒட்டில தார் போடும், ஒரே சேமாக தான் போடும். எல்லாம் வர்ற கண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை வாழை மரம் வச்சிருக்காரு, இயற்கை விவசாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3 தார் விட்டு 3 தார் ஒரே சைஸாக கொண்டு வந்திருக்காரு. நம்ம இயற்கை இடுபொருளை பயன்படுத்தி அது என்னென்ன இயற்கை இடுபொருள் அப்படிங்கிறத அண்ணனே சொல்லுவார். அண்ணா சொல்லுங்கண்ணா. கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாணி பாசி கரைசல், மீன் அமிலம், எண்ணெய் கரைசல், புண்ணா கரைசல் இதெல்லாம் கலந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறேன். அதனால் அந்த இடத்துக்கு வாழை மரம் மாதிரி ஒரு மரம் வச்சுட்டு மறுபடியும் 2வது இடக்கண்ணு வந்து விட்டு தான் வெட்டுவாங்க. நான் வந்து எல்லா வர கண்ணு பூரா விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா கண்ணுமே வந்து ஒரே சேமாக தார் போட்டுக்கிட்டு இருக்குது. அது காரணம் என்ன, அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால தான். நான் இப்போ வந்து இப்போ மட்டும்தான் 3 தார் போட்டிருக்குங்களா, எப்போவுமே 3 தார் 4 தார் இது மாதிரி போடுங்களா? கண்ணு வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 4 கண்ணு வச்சு தான் ஒரு 4-5 வருஷம் 3-4 வருஷம் இருக்கும். அதுலேருந்தே விவசாயம் இயற்கை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுலேருந்து வர்ற கண்ணு பூரா எடுக்கிறது கிடையாது. வர்றதை பூரா எல்லாமே விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்கண்ணா. இப்போ எல்லா டைமும் 3-4 வருமா, இல்லை இப்போ இந்த டைம் மட்டும்தான் 3 தார் விட்டுருக்காங்க? எல்லா டைம் 3-4 வரும். எப்படி இருந்தாலும் ஒரு கண்ணு வந்துட்டு தான் இருந்தப்ப இதுக்கு எப்படி 2 கம்மி இருக்கு. 2-3 பார்த்தீங்கன்னா இது வெட்டோன்னா படத்தை 3 வந்துடும். ஆனால் இத்தனை கண்ணு இருந்தாலும் கரெக்டாக அந்த 2 மரம் வந்து முன்னாடி 3 மரம் தார் போட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தார் போடும். அதே மாதிரி அந்த சைடு அது மாதிரி தான் இருக்குது. அப்படி அதே 3 தாரி காட்டுப்பா. இங்கொன்று 3 ஜூம் பண்ணி காட்டு. ஏன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும். எல்லாருமே அதிகமான செலவு பண்ணணும்னா தான் நம்ம இந்த ஈல்டு எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. 3 தார் விட்டா வரும். இப்போ நம்ம செலவே பண்ணாமல் இயற்கை விவசாயத்தில் விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது நம்ம விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அது ஒரு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அந்த பெரிய தார் காட்டு எவ்வளோ பெருசு வந்துருக்குதுன்னு பாருங்க. அது காற்றடிச்சு ஒடிஞ்சு போச்சு. அப்படியே கிட்ட போய் காட்டுப்பா. முட்டிக்குச்சா? இந்த மாதிரி நமக்கு காய் இந்த அளவுக்கு பெருசாக வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம ஒன்று செய்யறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா செலவை குறைச்சால் மட்டும்தான். சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல இந்த 3 மரம் ஒட்டில தார் போடும், ஒரே சேமாக தான் போடும். எல்லாம் வர்ற கண்ணு பூரா எதுவும் எடுக்கிறது கிடையாது, விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னா. ஆனால் தார் எல்லாமே பெருசாக தான் இருக்குது. எல்லாமே பெருசாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா நம்ம இயற்கை இடுபொருள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் வந்து எண்ணெய் கரைசல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எண்ணெய் கரைசல் பாருங்கள், எண்ணெய் அப்படியே தெரியுதுங்களா? அப்படியே தண்ணி ஜூம் பண்ணி காட்டுப்பா. இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த தலையெல்லாம் காட்டு. இந்த மாதிரி நமக்கு பட்டுப்பூச்சி தலை, தென்னை மரத்தை அதெல்லாம் ஜூம் பண்ணு. இந்த அளவுக்கு ஈல்டு வருது அப்படின்னா இதுவே காட்டு, இங்கேயே காட்டுலே தெரியுது. இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னம்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்க தான். அதுக்குன்னு கொடுத்தோடனே வராது. நம்ம கொடுக்க நமக்கு ரிசல்ட்டு வரும், செலவும் குறைவு. இயற்கை விவசாயம் அப்படின்னா நமக்கு நாமே இடுபொருள் தயாரித்து கொடுக்கறது தான். அதனால்